இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது பல்வேறு துறை சார்ந்த விடயங்களாக இருக்கிறது. முதல்ல இந்த விடயங்களுக்குள்ளே வருவோம். இந்த கொள்ளையின் மோசடி, நிகழ்நிலை மோசடி அண்மைய நாட்களிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக நாங்களும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே ஏற்படவில்லை. இந்த விடயங்கள் இளையோர் மத்தியிலே சென்று சேர்வதை விட வீடுகளிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், முதியவர்கள், வெளிநாடுகளில் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு இங்கே அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் வாழக்கூடியவர்கள், அதே போல தனித்து இருப்பவர்கள், இந்த தொழில்நுட்ப விடயங்கள் தெரியாதவர்கள், தொலைபேசி பாவனை தெரியாமல் தொலைபேசி பாவித்துக் கொண்டிருப்பவர்கள், இப்படியே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விளக்கங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இளைஞர் படையாக இருக்கக்கூடிய எல்லோர் கைகளிலும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை இலக்கு வைத்து இலகுவாக அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு வெளி உலகம் தெரியாமல் இருக்கும்போது அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய வங்கிகளில் இருக்கக்கூடிய பாரிய தொகையான பணத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு குழு இருக்கிறது. இது சாதாரணமாக எங்கட ஏரியா வழியா ரோட்ல களவெடுக்கிறது, வீடுகளுக்கு களவெடுக்கிற மாதிரி என்று இல்லை. இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலாக உருவாகி இருக்கிறது. இப்போது வரைக்கும் இந்த 2024 அல்லது 2025 2 ஆண்டுகளையும் சேர்த்தும் 1000 வெளிநாட்டு பிரஜைகள் இந்த சைபர் குற்றங்கள், நிகழ்நிலை மோசடிகளோடு சேர்த்து இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும், வெளிநாடுகளிலிருந்து இதற்கான தொழில்நுட்பவியலாளர்கள் கொண்டு வரப்பட்டு மிக இலகுவாக எங்களுடைய பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு நாங்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணங்களை ஒரு நாளிலே அடித்துக் கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. அண்மையிலே பேருந்திலே போகும்போது ஒருவருக்கு இந்த தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. இன்னொரு நிறுவனத்திடமிருந்து பேசுகிறோம், உங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்திருக்கிறது, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணப்பரிசு விழுந்திருக்கிறது, எனவே நீங்கள் உடனடியாக உங்களுடைய அடையாள அட்டையை தாருங்கள். அடையாள அட்டை இலக்கத்தை அவர் கொடுத்தவுடன் உடனடியாக கூறுகிறார், உங்களுடைய தொலைபேசிக்கு இப்போது ஒரு இலக்கம் வந்திருக்கும், அந்த இலக்கத்தை தந்தீர்கள் என்றால் தான் நான் உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் அந்த ஓடிபி இலக்கத்தை கேட்டிருக்கிறேன். அப்போ அவரும் அதை கூறவில்லை. அப்போது உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதா, இந்த நார்மல் ஃபோன் இதை பார்க்கல, அது ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம், அதுக்குள்ளே நீங்கள் போனால் உங்களுக்கு எவ்வளோ காசு மொத்தமாக வந்திருக்கு என்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு அப்போ இந்த விடயத்தை கதைத்து கொண்டிருக்கும் போது வாகனத்தில் பேருந்தில் பயணித்து கொண்ட ஒருவர் கண்ணீர் மல்க கூறினார், இப்போதுதான் என்னுடைய 12 லட்சம் ரூபாவை இப்படி ஒரு மோசடி கும்பல், அதுவும் ஒரு இளைஞனவர் மோசடி கும்பல் ஒன்று என்னிடம் இருந்த பணத்தை அபகரித்து சென்றார்கள், இப்போதான வழக்கு விசாரணைகள், அந்த வழக்குக்காகத்தான் நான் நீதிமன்றம் சென்றுவிட்டு வருகிறேன் என்று கூட அவர் கூறி கவலைப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் போது, இப்படி சிறுக சேமித்த பணங்களை இலகுவாக கொள்ளையடித்து செல்வதற்கு நாங்கள் விடக்கூடாது. இது எங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை அவள் இது பாதிக்கப்படுபவர் எல்லோருடைய பிரச்சனையாகவும் இருக்குது. இந்த விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்வது. குறிப்பாக உங்களுக்கு தெரியாத புதிய இலக்கங்களில் இருந்து ஏதாவது காணொலிகள் வந்தாலோ, வீடியோ கால் வந்தாலோ, அல்லது ஏதாவது லிங்க் வகைகள் அதை கிளிக் செய்ய சொல்லி வந்தாலும் அவற்றை தயவு செய்து ஒருபோதும் கிளிக் செய்யாதீர்கள், அவற்றை பார்வையிடாதீர்கள், அந்த சிக்கல்களுக்குள்ளே மாட்டி விடாதீர்கள். இப்போது இந்த அந்தரங்க வீடியோ கோல் என்று பெண்களை வைத்து அந்தரங்க வீடியோ கோல் அழைப்புகளில் ஈடுபட்டு உங்களை அதற்குள்ளே அவர்களுடைய விலைக்குள்ளே சிக்க வைத்து உங்களுடைய பணங்களை பறிக்கும் கொள்ளை நிகழ்நிலை மோசடிகள் கூட பல இடங்களிலே பல செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே மிக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னலாக இருக்கிறது. எங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை மிக லாபகரமாக சுருட்டி செல்லும் ஒரு விதமாக அவர்கள் செயற்பட்டு கொண்டுவார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி எந்த எதுவுமே இல்லை, நீதி நேர்மை எதுவுமே இல்லாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள்லாம் எங்களுடைய பணத்துக்கும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். முடிந்தவரை எங்களுடைய இந்த ரகசிய இலக்கங்களை பகிராமல் இருக்கணும். குறிப்பாக தேசிய அடையாள அட்டை இலக்கமாக இருக்கட்டும், எங்களுடைய வங்கிகளிலிருந்து எங்களுடைய தொலைபேசிக்கு வரக்கூடிய ஓடிபி இலக்கங்களாக இருக்கட்டும், அதே போல் இந்த தானியங்கி அட்டைகள், ஏடிஎம் அட்டைகளினுடைய ரகசிய இலக்கங்களாக இருக்கட்டும், இவை வங்கி கணக்கு இலக்கங்களாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதை முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் எங்களுக்கு சிக்கல்களாகவும் மாறக்கூடியதாக இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த நிகழ்நிலை ஆன்லைன் ஆப், பேங்க் ஆப்ஸை பயன்படுத்த முடியாது, அதற்கு தொடர்பான அறிவு இல்லை என்றால் தயவு செய்து அது அறிவை பெறும் வரை அவற்றை பாய்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அறிவை பெறாத எடுத்து நாங்கள் ஒரு காட்டி தம்பி இதுக்கு இந்த காசை போட்டதோ அல்லது ஏடிஎம் இந்த காசு எடுத்து அனுப்புது, அங்குதான் சிக்கல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே தயவு செய்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மனச்சாட்சி பார்த்து விட்டு விடுவார்கள். இப்போது எல்லோருமே போதைப் பொருள் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் தான் இந்த கொலை குற்றங்கள் பாரிய அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு காசு தேவை, காசிற்காக என்னவும் செய்வார்கள் என்ற நிலையில் தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. அது தமிழாக்கள், சிங்களாக்கள் என்பதை தாண்டி எல்லோருமே இந்த விடயங்களிலே பலர் எங்களுடைய பணத்தை அபகரித்து செல்வதற்கு கவனமாக இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வீடுகளில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய அரும் தொலைபேசி எடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விழுந்திருக்கு, இத்தனை கோடி விழுந்திருக்குன்னா உடனே சந்தோஷப்பட்டு கொண்டு எனக்கு கோடி விழுந்துருன்னு சந்தோஷப்படாதீர்கள். அதை ஒரு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவர் அல்லது பிள்ளைகள், பேர பிள்ளைகளிடம் கேட்டு தெரிந்து அரசி ஆராய்ந்த பிறகுதான் அவற்றை கூறுங்கள். குறிப்பாக இந்த ஒரு 4 மணிக்கு பிறகு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் 4 மணிக்கு பிறகு எந்த அலுவலகங்களும், கடைசி 5 மணிக்கு பிறகு எந்த அலுவலகங்களும் இயங்கா. இரவுகளில் வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் இவற்றெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பணம் என்றவுடன் உடனே நாங்கள் வாயை பிளக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் வந்திருக்கிறது, போலீசாரிடமிருந்து கைக்கிறோம், பொது சுகாதார பரிசோதகரிடமிருந்து கைக்கிறோம், இந்த பிரச்சனை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களோட சிசிடிவி காணொலியை பார்த்துருக்கிறோம்,
உங்கள்ட்ட பழைய டேட் வேர்சட்டிக்கிற இது மாற்றணும், அது மாற்றணும், உங்களோட வங்கி கணக்கு தாங்க அப்படி என்று பல்வேறு ரீதியிலே வேடம் தாங்கிகளாக பல்வேறு இந்த தசாவதாரம் போல பல்வேறு வேடங்களிலே உங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும். நீண்ட காலமாக உங்களுடைய தொலைபேசியினுடைய சிம் அட்டையை பயன்படுத்துகிறீர்கள். எனவே இத்தனை வருடம் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பரிசு தரப்போறோம். இப்படித்தான் வருவார்கள். எனவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையற்ற விதத்திலே புதிய புதிய தொலைபேசி இலக்கங்களிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் தேவையற்ற விடங்களை கதைத்தால், தேவையற்ற விடயங்களை கேட்டால் அவற்றை துண்டித்து விடுவதிலே எந்த தவறும் இல்லை, துண்டித்து விடுங்கள். அதே போல உங்களுடைய வாட்ஸ்அப்புகளுக்கு முகப்புதங்களுக்கு வரக்கூடிய இந்த தேவையில்லாத லிங்குகள் அல்லது உங்களிடம் தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த விடயங்களை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களோடு பேசக்கூடியவர் குறிப்பாக ஒரு வித்தியாசமான முறையில் அந்த தொலைபேசியில மெசேஜ்கள் வருது என்று அவருக்கு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணி கேளுங்க. நீங்க தான் இந்த மெசேஜ் எனக்கு போடுறீங்களா அல்லது இப்படியான லிங்குகள் ஏன்னா இப்போது நாங்கள் பாதுகாப்பு கருதக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்துடைய ஐபோனை கூட ஹேக் செய்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்பக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொலைபேசிகள் விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்நிலையிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சிறுக சிறுக நாங்கள் சேமிக்கிற பணமாக இருக்கட்டும். பெரியவர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளிலே வேர்வை சிந்தி பணிகளுக்குள்ளே வெயில்களுக்குள்ளே உறைந்து வளைந்து நெளிந்து சேகரித்த பணமாக இருக்கட்டும். எது எவ்வாக இருந்தாலும் உழைத்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கடினம். எனவே இந்த விடயங்களில் மிக கவனமாக இருந்துங்கள். நாங்கள் எங்களுடைய உழைப்பை யாரோ ஒருவர் சுரண்டி செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம். மிக மிக தொடர்ச்சியாக நாங்களும் பத்திரிகைகள் இந்த செய்திகளை கூறுகிறோம், சமூக வலைதளங்களில் கூறுகிறோம், வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக கூறிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கூறினாலும் இன்னும் அந்த விழிப்புணர்வு போய் சேரவில்லை. அதிர்ஷ்டம் என்றவுடன் நீங்கள் உடனடியாக வாயை பிளக்காதீர்கள். அதிர்ஷ்டம் அது உங்களுக்கு ஆப்பாக மாறுகிறது. எனவே காசு கொடுத்து கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்நிலை மோசடிகளிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு விடயம், இப்போது இளைஞர்கள் மத்தியிலே இந்த குடல் சார்ந்த நோய்கள் அதிகரிப்பதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குடல் சார்ந்த நோய்கள் இளைஞர் யுவதிகள் மத்தியிலே அதிகரிப்பதற்கான அடிப்படை காரணமாக எது இருக்கிறது என்றால் எங்களுடைய உணவு பழக்கங்கள். இப்போதைய சந்ததி துரித உணவுகளை, அதிலும் ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட உடனடியாக தயாரிக்கக்கூடிய உணவுகள் மீது அதீத நாட்டம் செலுத்துகிறார்கள். அவர்கள் காய்கறிகளை மறந்துவிட்டார்கள், பழங்களை மறந்துவிட்டார்கள், சிறுதானியங்களை மறந்துவிட்டார்கள், எங்களுடைய பாரம்பரிய அரிசி வகை சோறு வகைகளை மறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு தேவையானது எல்லாம் இந்த பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி என்று கூறக்கூடிய மசாலாக்கள் சேர்க்கப்பட்ட குடலினால் ஏற்றுக்கொள்ள முடியாத உணவுகளைத்தான் இப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த உணவு பழக்க வழக்கம் தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு என்று கூறுவார்கள். அப்ப அது ஒரு வரிகளில் கூட நாங்கள் அடிக்கடி கூறக்கூடிய விடம் குடலுக்கான உணவு எதுவோ அதை குப்பை என்ற பெயரிலே குப்பை தொட்டிக்குள்ளே போடுறோம். ஆனால் குப்பைகளுக்குள் போட வேண்டிய குப்பை தொட்டிகளுக்குள் போட வேண்டிய குப்பைகளை உணவு என்ற பெயரிலே குடலுக்குள்ளே போட்டுக்கொண்டு போகிறோம். அதனால் இன்றைக்கு இளைஞர் மத்தியிலே குடல் சார்ந்த நோய்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மூளைக்கும் குடலுக்கும் இடையிலே ஒரு சிக்கலான தொடர்பு காணப்படுகிறது. எனவே எப்போது எங்களுக்கு மன அழுத்தம் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, ப்ரெஷர் வருது, கொஞ்சம் யோசனை வருது, இந்த டைம் எல்லாம் மூளையினால் அந்த விடயங்களை அதிகளவான விடயங்களை அனுப்பும்போது குடலுக்கு அது குடலும் கொஞ்சம் அந்த இடத்துல டென்ஷனாக காணப்படும். இந்த நேரங்களே குடலுக்கு நாங்கள் இன்னும் வேலைகளை கொடுக்கும்போது குடலினால் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த உப்புகளாக இருக்கட்டும், மசாலாக்களாக இருக்கட்டும், ரசாயனங்களாக இருக்கட்டும், இந்த அஜினமோட்டோவாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களை குடலுக்கு கொடுக்கும்போதும் குடல் இங்கேயும் அளவுக்கு அதிகமாக செயற்பட வேண்டும். மூளையிலிருந்து வரக்கூடிய தகவலுக்கும் அதை சீர் செய்வதற்கு செயற்பட வேண்டும் என்பது அங்குதான் அந்த குடல் சார்ந்த நோய்கள் உருவாக்கான அடிப்படை காரணிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த உணவு பழக்க வழக்க உணவு எங்களுடைய மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு மருந்தை உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பது மிக கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடிக்கடி போய் இந்த வெளியிடங்களை சாப்பிடுறது, கடை உணவை சாப்பிடுறது, அதை சாப்பிடுறது, எண்ணெயில் பொரிச்சு மூழ்கி அப்படி எண்ணெயாக குடிக்கிற அளவுக்கு எண்ணெய் உணவுகளை சாப்பிடுறது, ரசாயன உணவுகளை சாப்பிடுறது. இன்றைக்கு பார்த்தா நவீன உணவகங்கள் என்று இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒரு தொகை உணவகங்கள் வந்துவிட்டது. எல்லாத்துலையுமே புது புதுசாக சைனீஸ் உணவு, இந்தியன் உணவு, அந்த டிஷ் யூரோப் உணவு, புது புது வகையில் ஒரு உணவு வந்து கொண்டிருக்கு. எல்லா உணவுகளும் எங்களுடைய உடலுக்கு தேவையா, இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலே இந்த மண்ணுடைய சுவாச காற்று, இந்த மண்ணுக்கு செதுக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த மண்ணுக்கு பழக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த மண்ணுடைய வாசனைக்கு பழக்கப்பட்ட இந்த உடம்பிற்கும் வெளியிடந்து வரக்கூடிய அத்தனை உணவுகளையும் போட்டுள்ள நெருக்கைக்கு இந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த உணவுத்துறை சார்ந்து பயணிப்பவன் என்ற ரீதியிலே, உணவுத்துறை சார்ந்து வேலை செய்பவன் என்ற ரீதியிலே இந்த உணவகங்களினுடைய நிலைமை எங்களுக்கு நன்றாக தெரியும். அது சுத்தம் என்பதை தாண்டி இப்போது இருக்கக்கூடிய உணவுகளிலே சேர்க்கப்படக்கூடிய ரசாயனங்கள் அல்லது இப்போது இந்த பழங்களில் அடிக்கப்படக்கூடிய ரசாயனங்கள் என்றும் ஒரு விடயத்தை நீண்ட காலம் பாதுகாத்து மக்களை பயன்படுத்தி அதை சந்தை பொருளாக்கி விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டுவதற்காக இன்றைக்கு ரசாயனங்கள் தாராளமாக இருக்கிறது. அதை தாண்டி எங்களுடைய அடிமட்ட விவசாயிகள் வரை இந்த தொழில்நுட்பம் போய் சேர்ந்திருக்கிறது. எப்படி தங்களுடைய பொருட்களை இலகுவாக நீண்ட காலம் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் என்று அண்மையிலே பாலில் கூட இப்படியான விடயங்கள் நடைபெறுவதாக கேட்கப்பட்டது. அது எங்களுடைய அடிப்படையிலே அடிமட்டத்திலே இருந்து இந்த மாட்டுத் தொழுவங்களிலே பால் கறக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் கூட இந்த யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் ஆகப்பெரிய கவலையாக இருக்கிறது. எனவே இந்த உணவு விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போது இளைஞர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த குடல் சார்ந்த நோய்களுக்கு, அதிகரித்து வரும் குடல் சார்ந்த நோய்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் என்பதை அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே வெளிநாட்டு உணவுகள், ஏனைய உணவுகளை உண்ண வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அதையே வாழ்க்கையாக பயன்படுத்தி எப்பாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் அங்கே போய் சாப்பிட்றது வேற விஷயம். ஆனால்
இன்றைக்கு நாங்கள் விடிய அம்மா சமைக்கலன்னா கடையில் ஆர்டர் பண்ணுறது, ஆர்டர் பண்ணி வருத்தத்தை ஆர்டர் பண்ணுகிறோம் என்பதுதான் இன்னொரு பக்க கவலையாக இருக்கிறது. எனவே எங்களிடம் நிறைய வகை நாங்கள் சித்த மருத்துவ பகுதியிலும் அதைத்தான் கொடுக்குறோம். உணவுகள் இருக்கிறது, இன்றைக்கு இலக்கஞ்சிகள் இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டு நாங்கள் உடனடியாக தயார் செய்யப்படக்கூடிய 2 நிமிடம் 5 நிமிடத்திலே தயார் செய்யப்படக்கூடிய ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட உணவுகளே நாங்கள் விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல இன்னொரு விடயம், முக்கியமான விடயம், இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பிலே தொடர்ச்சியாக எம்மவர்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிநாட்டு மோகம் என்பது எம்மவர்களை உலுக்கி போட்டு ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த மோகத்தின் காரணமாக பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகி இருக்கிறது. பலர் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், பலர் உயிரையே இழந்திருக்கிறார்கள், பலர் மன அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடல் அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த துன்பகரமான செயல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய அவர் எங்களுடைய வெளிநாட்டு மோகத்தை சரியாக பயன்படுத்தி பல ஏஜென்ட் நிறுவனங்கள், பல இணைப்பு நிறுவனங்கள் எங்களை அப்படியே கொண்டு போய் கைமாற்றி விட்டு எங்களை தொலைத்து பணம் சம்பாதிக்கும் முறைகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட இந்த இஸ்ரேலில் வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இஸ்ரேலுக்கு போலி ஆவணங்களை தயாரித்துக் கொண்டிருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு விடயங்களுக்கு அண்மையிலே இந்த கனடாவிற்கு அனுப்புகிறேன் என்று வடமாநிலத்தை சென்ற 3 இளைஞர்களை எதியோப்பிய நாட்டிற்கு கூட்டி சென்று அங்கிருக்கக்கூடிய குற்ற கும்பலோட மாட்டிவிட்டு அவர்களுடைய பெரும் தொகையான பணத்தை பறிமுதல் செய்து கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் 2 கோடிக்கு மேல் பணத்தை செலுத்தி மீண்டும் அவர்களை சர்வதேச போலீசாரின் துணையுடன் இலங்கை போலீசார் மீட்டு இப்போது நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இப்படி எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் தங்களுடைய பலமாக பயன்படுத்தி எங்களை அழிக்கும் செயற்பாடுகள் பல நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மண்ணிலே எங்களை வழிப்படுத்துவதற்கு அப்படியா ஒருவர் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை நடந்து அந்த இடத்துல போய் அந்த விழிப்புணர்வு செய்திகளை ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு இளைஞர் படையா சென்று கூறக்கூடிய ஒரு அரசியல் எங்களிடம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வேலை வாய்ப்புகளால் ஏற்படுற மோசடி, அதற்காக அரசாங்கம் தான் அந்த கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற தேவையில்லை. தமிழர்களுக்கான பாரிய அரசியல் கட்டமைப்பு என்று ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு சங்கம் என்று ஆரம்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு இளைஞர் படையாக இருக்கக்கூடிய நாங்கள் சமூக வலைத்தளங்களுடைய ஆட்சியை எங்களுடைய கைகளுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். தொடர்ச்சியான பேச்சாளர்கள் ஊடாக விழிப்புணர்வு காணொலிகளை போட்டு எம்மவரை தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த குடல் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், அதே போல இந்த ஆன்லைன் மோசடிகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா விடயங்களையும் பேசி இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த தோல்வியடைந்த இனத்தினுடைய வரலாறுகளை படித்தவர்கள் என்றால் தெரியும். குறிப்பாக எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு அந்த ஞானம் இல்லாமல் போயிருக்கிறது. வரலாறுகளை தேடி பார்க்க வேண்டும். உலகிலே தோல்வியடைந்த இனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த இனம் எப்படி சின்னாபின்னமாகும், சிதைவடைந்து போகும். அதே போல தோல்வியிலிருந்து மீண்டு வல்லரசாகக்கூடிய இனங்களுடைய வரலாறுகளையும் தேடி படிக்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் ஒரு இனம் தோல்வி அடைந்த பிறகு, யுத்தத்திலே வீழ்ந்த பிறகு, ஒரு போராடி தோற்ற இனத்திலே என்னென்ன சிதைவுகள் வரும், அந்த சிதைவுகளிலிருந்து இந்த இனத்தை எப்படி பாதுகாத்து இளையோர் படையை பாதுகாத்து தயார்படுத்த முடியும் என்ற ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் தலைவர்களாக எங்களுக்கு தகுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கு. அப்படியான ஞானம் இருக்கக்கூடிய தலைவர்களால் தான் இந்த இனம் தோல்விக்கு பிறகும் சிதைவடையாமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஆனால் எங்களுக்கு தேவையெல்லாம் பதவி ஆசை, பண ஆசை, பொருளாதார ஆசை, கௌரவம் என்ற ஒரு ஆசை, இப்படியான ஆசைகளுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு மாதத்துக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு கட்சி, மாதத்துக்கு ஒரு கூட்டணி என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, இப்படி பல்வேறு விடயங்களை பார்க்கிறோம். ஆனால் எங்களை வழிபடுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எனவே இளைஞர் அமைப்புகள் நாங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பண்ணுக்காக சந்தோஷத்துக்காக இருக்கிறவர்கள் இப்படியான விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த இனத்திரம் பலம் இருக்கிறது, ஆனால் அந்த பலத்தை சரியாக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய இனத்தினுடைய மரபணுக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை சரியான முறையிலே பாதுகாத்து வழிப்படுத்தி விட்டாலே பாரிய அளவிலே எங்களை வெற்றி கதாநாயகர்களாக இந்த இனத்தை மாற்றக்கூடிய வல்லமை எம்மவர்களுக்கு இருக்கிறது. எனவே அது இந்து இந்த மரபணுகள் இருக்கிறது. அதை வழிப்படுத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. எனவே இளைஞர்கள் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. டெங்கு நோய் தொடர்பிலே விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி இந்த வெப்பச்சலன மழை வடக்கு கிழக்கிலே ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மடுமாத அன்னையினுடைய திருவிழாவிற்கு நடைபவனியாக செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த விடயங்கள் தொடர்பில் முன்னாயத்தங்களை மேற்கொண்டு கொள்ளுங்கள். அதே போல இந்த எல்லினோ தாக்கத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாக வெப்பச்சலன மழை வர இருக்கிறது. எனவே வெப்பநிலை அதிகரிக்கிறது. எனவே இந்த மடு திருத்தலத்திற்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய யாத்திரிகள் தயவு செய்து உங்களோடு தண்ணீர் போத்தலை எடுத்து செல்வதை மறக்காதீர்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து விழிப்புணர்வாக இருங்கள். எங்களை ஏமாற்ற நாங்கள் அனுமதிக்க கூடாது. நாங்கள் ஏமாறுகிறோம் என்றால் அதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம். ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஏமாற்றங்களிலிருந்து விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நானும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல இருக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரை. நன்றி. Thank you.